வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. பயிற்சி 3.7 கொஸ்டின் நம்பர் 1 பின்வருவனவற்றின் வர்க்கமூலம் காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 400 x-இன் அடுக்கு 4 y-இன் அடுக்கு 12 z-இன் அடுக்கு 16 டிவைட் பை 100 பெருக்கல் x-இன் அடுக்கு 8 y-இன் அடுக்கு 4 z-இன் அடுக்கு 4. ஸோ கொஸ்டின்ல 400 x பவர் 4 y பவர் 12 z பவர் 16 டிவைட் பை 100 x பவர் 8 y பவர் 4 z பவர் 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் பாருங்களேன், மேலேயும் கீழே இந்த 0 0 அதே போல் கீழே இந்த 0 0 கேன்சல் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் 4 கீழ் 1ன்னு கிடைச்சிரும். ரைட். அடுத்தது அந்த x பவர் 4 y பவர் 12 z பவர் 16 x பவர் 8 y பவர் 4 z பவர் 4 நான் அப்படியே போட்டுட்டேன். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து மேலே, அதாவது பகுதியில் இருக்கிறது எல்லாத்தையுமே தொகுதிக்கு மேலே ஏற்ற போகிறேன். ரைட். அப்படி ஏற்றும் போது என்ன பண்ணணும், இந்த 8 மேலே போகும்போது -8 மாறிடும். அதே போல் இந்த 4 -4, அடுத்து z ஆனது -4 மாறிடும். இந்த 4 -4 மாறிடும். ரைட். அப்படி மாறி அப்போ இப்போ என்ன ஆகும், எக்ஸினுடைய அடுக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது, இங்கே கீழே எக்ஸில் இருக்கக்கூடிய 8 மேலே போகும்போது எக்ஸினுடைய அடுக்கில் -8 மாறிடும். நெக்ஸ்ட் y பவர் 12 -4 மேலே போகும்போது 12 -4, அடுத்து z 16 -4 இப்படி மாறிடும். இந்த எக்ஸ் பவர் 4 -8 இருக்குல்லவா, ஸோ இதில் 8ல் 4 போச்சுன்னா என்ன, 4 தான். அதில் 8 தான் பெருசு, அப்போ -4, அப்போ எக்ஸ் பவர் -4. y பவர் 12 -4 என்ன, 8, அப்போ y பவர் 8. 16ல் 4 போச்சுன்னா எவ்வளோ, 12. ஸோ z பவர் 4 இது போட்டாச்சு. ரைட். இப்போ பாருங்க, இந்த மைனஸாக இருக்கக்கூடிய எக்ஸ் பவர் 4 மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் 4 y பவர் 8 z பவர் 12 டிவைட் பை எக்ஸ் பவர் 4ன்னு மாறிடுது. ரைட். இதுக்கு தானே அவங்க வர்க்கமூலம் கேட்டிருந்தாங்க. அதான் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இங்கே இருந்ததை டோட்டலாக போட்டு அதுக்கு வர்க்கமூல சிம்பிள் போட்டுட்டு அடுத்தது இப்போ கிடைச்ச ஆன்சரை வச்சு நான் அதுக்கும் வர்க்கமூலம் எடுத்துடுறேன். ரைட். இப்போ நமக்கு தெரியும் 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்தது y பவர் 8 எப்படி எழுதுவோம், நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, y பவர் 8 y பவர் 4 பெருக்கல் 2ன்னு போடலாம். ஸோ y பவர் 4 பெருக்கல் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பிரித்து அடுக்கில் உயர்த்தி எழுதலாம். அதே போல் z பவர் 12 எப்படி எழுதலாம், z பவர் 6 2 12 அது எழுதியாச்சு. அடுத்து z பவர் 6 the whole squareன்னு எழுதிடலாம். அதே போல் x பவர் 4 எப்படி எழுதலாம், x பவர் 2 பெருக்கல் 2ன்னு எழுதிட்டு அப்போ x ஸ்கொயர்ட் ஆஃப் ஸ்கொயர்டுன்னு எழுதிடலாம். ஸோ எதுக்காக எழுதுறோம்னா, ஸோ இந்த வர்க்கமூலத்துக்கு நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக தான். ஆக்சுவலாக இந்த 2க்கு இந்த வர்க்கமூலம் கேன்சல் பண்ணலாம், அதே போல் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணலாம், அதே போல் இந்த 2க்கும், அதே போல் இந்த 2க்கும், எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த வர்க்கமூலத்தை நம்ம கேன்சல் பண்ணலாம். பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, தட் இஸ் இதுலேருந்து நம்ம வர்க்கமூலம் போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது, ஸோ 2, அதான் நான் இங்கே போட்டேன். அடுத்தது y பவர் 4 z பவர் 6 டிவைட் பை எக்ஸ் பவர் ஸ்கொயர்டு. ஸோ இந்த சிம்பிள் மாடுலஸ் சிம்பிளை நீங்கள் போட்டுருங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 2 பெருக்கல் y அடுக்கு 4 z அடுக்கு 6 டிவைட் பை x அடுக்கு 2. இது நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.7 கொஸ்டின் நம்பர் 1 பின்வருவனவற்றின் வர்க்கமூலம் காண்க. செகண்ட் கொஸ்டின் 7x ஸ்கொயர் பிளஸ் 2 ரூட் ஆஃப் 14x பிளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அரை எக்ஸ் பிளஸ் 1/16. கொஸ்டின் நம்பர் 2 ரூட் ஆஃப் 7x ஸ்கொயர் பிளஸ் 2 பெருக்கல் ரூட் ஆஃப் 14x பிளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x பிளஸ் 1/16ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த பல்லுறுப்புக்கோவையும் அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த பல்லுறுப்புக்கோவையை தனித்தனியாக நம்ம வந்து காரணிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரூட்டுக்குள்ளே போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ 7x ஸ்கொயர் பிளஸ் 2 பெருக்கல் ரூட் ஆஃப் 14x பிளஸ் 2 இருக்குல்லவா, இதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ அதான் இங்கே நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த 2 ரூட் ஆஃப் 14 நான் 2 விதமாக பிரிச்சுக்கிறேன். ஒரு ரூட் ஆஃப் 14 மற்றும் இன்னொரு ரூட் ஆஃப் 14 அப்படின்னு அதுக்கு பக்கத்தில் எக்ஸ் போட்டு நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, அப்போ இதை டோட்டலாக எப்படி எழுதலாம், தட் இஸ் 7x ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஆஃப் 14x பிளஸ் ரூட் ஆஃப் 14x பிளஸ் 2ன்னு போட்டுடலாம். ரைட். இப்போ இந்த 7 நம்ம எப்படி எழுதலாம், ஸோ ரூட் 7 பெருக்கல் ரூட் 7ன்னு எழுதலாம் அல்லவா, அதான் எழுதியிருக்கேன். அண்ட் இந்த எக்ஸை எக்ஸ் பெருக்கல் எக்ஸ்ன்னு எழுதலாம். இந்த ரூட்டுக்குள்ளே 14 இருக்கு இல்லையா, அதை 2 பெருக்கல் 7ன்னு எழுதிட்டேன். ஸோ இதையும் அப்படித்தான் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 2 அப்படிங்கிறத ரூட் 2 பெருக்கல் ரூட் 2ன்னு எழுதியாச்சு. ரைட். இப்போ பாருங்க, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் ரூட்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி இந்த ரூட்டுக்குள்ள 2 பெருக்கல் 7ங்கிறத நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன். ரூட் 2 பெருக்கல் ரூட் 7 அப்படின்ட்டு அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன், ரூட் 2 பெருக்கல் ரூட் 7 அப்படின்ட்டு இதை அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா இதில் நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை வெளியில் எடுத்து போடணும், அந்த பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். இப்போ பாருங்க, இங்கே ரூட் 7x இங்கே ரூட் 7x பொதுவாக இருக்கு, அதனால நான் அதை வெளியில் எடுத்து போட்டுட்டேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், ரூட் 7x பிளஸ் ரூட் 2 அதுதான் இங்கே போட்டேன். பிளஸ் இப்போ இங்கே பாருங்க என்ன பொதுவாக இருக்கு, ரூட் 2ங்கிறது 2லையுமே பொதுவாக இருக்கு, அதை எடுங்க. ரூட் 2 எடுத்தீங்கன்னா ரூட் 7x பிளஸ் ரூட் 2 அதான் இங்கே இருக்கு. ரைட். இப்போ பாருங்க, ரூட் 7x பிளஸ் ரூட் 2ங்கிறது 2லையுமே இருக்கு. அப்போ அதை பொதுவாக எடுத்து இங்கே நான் எழுதுனா மிச்சம் என்ன கிடைக்கும், ரூட் 7x பிளஸ் ரூட் 2. ஸோ அதான் இங்கே போட்டாச்சு.
இப்போ இது என்ன, இதனுடைய அடுக்கு 1, இதனுடைய அடுக்கு 1. ஸோ ஒரே அடிமானம் இருக்கும் பொழுது அதனுடைய அடுக்குகள் கூட்டப்படும். ஸோ அதனால இது என்ன ஆகுது, √7x + √2 the whole square மாறிடுது. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, x² - 1/2x + 1/16 கொடுத்துருக்காங்களவா. ஸோ இப்போ அதான் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, அரை அப்படிங்கிறத 2 காலாக பிரிச்சுக்கிறேன். ஸோ ஒரு கால் 2 கால், ஆனால் இது மைனஸில் இருக்கிறனால மைனஸ்னு போட்டுக்கிறோம். x² அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ -12xங்கிறத -1/4x -1/4x அப்படின்ட்டு 1/4x 1/4xன்ட்டு 2ஆக பிரிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ 1 16 இருக்கு. 16 எப்படி எழுதலாம், 4 × 4ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ x² அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இங்கே 1/4x 1/4x எழுதிட்டு அடுத்தது இங்கே 1/4 × 4 நான் தனியாக பிரிச்சுக்கிறேன். தட் இஸ் பெருக்கல்ல, இந்த பெருக்கல் நடுவில் போட்டு தனியாக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம பொதுவாக எடுக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, இது எப்படி இருக்கும், x × x, இது 1/4 × x, இது 1/4 × x, இது 1/4 × 1/4. ஓகே ரைட். இப்போ என்னெல்லாம் பொது இருக்கோ அதை நம்ம வெளில எடுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போ நம்ம வெளில எடுக்கிறோம். வெளில எடுத்தால் என்ன கிடைக்கும், x - 1/4. அதான் நம்ம இங்கே போட்டாச்சு. அதே போல் இதே போல் x - 1/4 இங்கே வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஸோ -1/4x எடுங்க. அப்போ பாருங்க, இதே போல் x - 1/4 இங்கேயும் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ -1/4 வெளியில் எடுக்கலாம். அதான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ அப்படி எடுத்தோன்னா இங்கே பாருங்கள், -1/4 எடுத்துட்டா இங்கே மிச்சம் இருக்கிறது எக்ஸ், அதை இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் ஆனது மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு இருந்திருக்கும். அப்போ அதில் ஒரு மைனஸ் இங்கே வெளியில் வந்துருச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது உள்ளே போட்டுட்டு 1/4 மட்டும் இருக்கும், அது போட்டாச்சு. ரைட். இப்போ பாருங்கள், x - 1/4 x - 1/4 பொதுவாக இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும், x - 1/4. ஓகே, இப்போ முன்ன சொன்னது போல் இதனுடைய அடுக்கு 1, இதனுடைய அடுக்கு 1 ஒரே அடிமானமாக இருக்கும்பொழுது அடுக்குகள் கூட்டப்படணும். அப்போ x - 1/4 the whole square ஆயிடுது. அப்போது இது பாருங்க, இப்போ 4 நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ தட் மீன்ஸ் இங்கேயும் 4ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா மேலேயும் 4ஆல் பெருக்கணும். அப்போ 4x, இங்கே 4 வந்துச்சும் போது இங்கே 4x - 1ன்னு வரும். அதான் இங்கே நான் பொதுவில் ஸோ 4 அப்படின்னு எடுக்கும்போது எல்சிஎம் எடுக்கும்போது 4x - 1 வருது, the whole square போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 4 மட்டும் வெளியில் எடுக்கலாம். ஸோ இந்த 4க்கு இங்கே அடுக்கு 2 இருக்கு இல்லையா, அதனால தான் 1/4 ஸ்கொயர்டுன்னு மாற்றிட்டு அடுத்து 4x - 1 the whole square போட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், ஸோ மேலே எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கு போயிட்டு நம்ம இதுக்கு அதனுடைய சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். சரி, ரூட்டை போட்டுக்கலாம். ஸோ ரூட்டை போட்டுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மேலே பார்த்ததுக்கு நம்ம என்னென்னு கீழே பார்த்துருந்தோம், தட் இஸ் அதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ √7x + √2 the whole square அல்லவா, அதை அப்படியே இங்கே எழுதலாம். தட் இஸ் √7x + √2 the whole square. ரைட்டு. அடுத்துக்கு கீழே டிவிஷனில் இப்போ இது லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ என்ன பார்த்துருந்தோம் நம்ம, தட் இஸ் 4x - 1/4 ஸ்கொயர் இன்ட்டு 4x - 1 the whole square தானே. இப்போ அதை நம்ம எழுதிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ என்ன எழுதலாம், ஸோ 1/4 ஸ்கொயர் இன்ட்டு 4x - 1 the whole squareன்னு எழுதிருங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஸ்கொயர் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, இதுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, தட் இஸ் √7x + √2 வகுத்தல்ல என்ன எழுதணும், ஸோ 1/4 பெருக்கல் 4x - 1ன்னு எழுதலாம். ரைட். இப்போ இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தட் இஸ் அந்த 1/4 வந்து நம்ம மேலே எடுத்து கூட போடலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும், ஸோ மேலே போயிடும். அப்போ 4 பெருக்கல் √7x + √2 வகுத்தல்ல என்ன வருது, 4x - 1. இதுதான் நம்மளுடைய விடை. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். தட் இஸ் இங்கே பாருங்கள், இது அப்படியே இப்படி எழுதுறோம் பாருங்கள். ஸோ தட் இஸ் √7x + √2 the whole square / 1/4 square இன்ட்டு 4x - 1 the whole square. இப்போ இந்த 4 ஸ்கொயர் என்ன ஆகுது, நான் முன்ன சொன்னது போல் மேலே ஏறிக்குது. மேலே ஏறிச்சுன்னா 4 ஸ்கொயர் மேலே வந்துட்டோம். அப்புறம் √7x + √2 whole square / 4x - 1 the whole square. ஓகே ரைட். இப்போ என்ன ஆகும், ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த 2 டைம் இருக்கிறதுக்கு எல்லாமே கேன்சல் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் நம்ம பண்ணோம்னா, ஸோ 4, ஸோ இந்த மாடுலஸ் சிம்பிள் போட்டு √7x + √2 / 4x - 1 போடுங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.7 கொஸ்டின் நம்பர் 1, பின்வருவனவற்றின் வர்க்கமூலம் காண்க. தேர்ட் கொஸ்டின், 121 பெருக்கல் a + b the whole power 8 x + y the whole power 8 b - c whole power 8 divided by 81 b - c the whole power 4 a - b the whole power 12 b - c the whole power 4. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, 121 a + b the whole power 8 x + y the whole power 8 b - c the whole power 8 divided by 81
பி மைனஸ் சி ஹோல் பவர் 4, ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 12, பி மைனஸ் சி ஹோல் பவர் 4ன்னு கொடுத்துருந்தாங்க. ரைட்டு. இப்போ கொடுத்துட்டு இதுக்கு வர்க்கமூலம் கேட்டாங்க. வர்க்கமூலம்னால தான் நான் இந்த ரூட்டை நான் போட்டிருக்கேன். ரைட்டு. இப்போ இந்த வர்க்கமூலத்தை கேன்சல் பண்ணணும், இந்த வர்க்கமூலத்தை நம்ம வராமல் பண்ணணும், கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்பர்லையோ இல்லை இந்த மாதிரியான கோவைகள்லையோ என்னன்னா அடுக்குல 2 வர்ற மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா அந்த 2 வச்சு இந்த வர்க்கமூலத்தை நம்ம கேன்சல் பண்ணிட்டு நம்ம அதை வர்க்கமூலத்தை எடுத்துடலாம். ரைட். இப்போ பாருங்க இந்த 121 எதனுடைய வர்க்கமா இருக்கும் பாருங்க. ஸோ 11 × 11, அதாவது 11 ஸ்கொயர்ட். ஓகே. அதே போல இந்த 81 நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் 9 × 9, ஸோ 9 ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. ரைட்டு. இப்போ பாருங்க a + b த ஹோல் பவர் 8 இருக்கு இல்லையா? இந்த 8 நம்ம என்ன முதல்ல ஸ்கொயர் வர மாதிரி, அதாவது 2ஆம் வாய்ப்பாடு வர மாதிரி பண்ணணும். தட் மீன்ஸ் பாருங்க 8 ஸோ 4 2 8ன்னு போடலாம் இல்லையா? ஸோ இதில் பாருங்க 2 வந்துருச்சு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுறோம்? ஸோ 4 2 8. அடுத்தது x + y ஹோல் பவர் 8ஐயும் அதே போல 4 2 8 எழுதிக்கோங்க. b - c த ஹோல் பவர் 8ஐயும் அதே போல 4 2 8ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ b - c த ஹோல் பவர் 4 இருக்கா? ஸோ இப்போ 4 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, 2 × 2ன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ 2 × 2 எழுதிக்கோங்க. அடுத்தது a - b a - p அடுக்குல 12 இருக்கு. அப்போ 12 இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதலாம்? லெட்டர்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, 6 × 2, அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் b - c க்கு 4 இருக்கு. அப்போ அது 2 × 2 எழுதிக்கோங்க. ரைட்டு. இப்போ பாருங்க எல்லா 2ஐயும் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கேன்சல் பண்ணலாம். இது கூட இந்த வர்க்கமூலத்து கூட. ஸோ இதோட ஸோ இந்த 2 கேன்சல் ஆகும். இங்கேயும் 2, இங்கேயும் 2ஆல் கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கேயும் 2ஆல் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் 2 எல்லா ஒவ்வொரு என்ட்ரிலையுமே 2 கேன்சல் பண்ணணும். ஓகே. பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன மிச்சம் இருக்குது பாருங்க. தட் இஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 11, கீழே வந்து 9. இப்போ நீங்கள் அந்த வர்க்கமூலம் அப்படிங்கிற இந்த சிம்பிளை போட தேவையில்லை. ரைட். இப்போ என்ன நல்லா இருக்கு பாருங்க. தட் இஸ் மேலே a + b ஹோல் பவரில் 4, அடுத்தது x + y த ஹோல் பவரில் 4, அடுத்தது b - c த ஹோல் பவரில் 4 இருக்கு. ஓகே. அப்புறம் டிவிஷனில் என்ன இருக்கு? தட் இஸ் b - c ஹோல் பவர் 2 இருக்கு. ரைட். அடுத்து என்ன இருக்கு? a - b ஹோல் பவர் 6 இருக்கு. அடுத்தது b - c ஹோல் பவர் 2 இருக்கு. ஓகே. ரைட். இதில் ஏதாவது பொதுவாக இருக்கா பாருங்க. இங்கே பாருங்க b - c ஹோல் பவர் 4 இருக்கு. இந்த 4ங்கிறது எப்படி எழுதலாம்? 2 × 2ன்னு எழுதலாம் இல்லையா? பாருங்க b - c ஹோல் பவர் 2 பெருக்கல் b - c ஹோல் பவர் 2ன்னு ஆகுது. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு 2க்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 2க்கும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா டோட்டலாக இந்த b - cங்கிறதே வராது இல்லையா? ஸோ அப்போ நம்மக்கிட்ட என்ன ஆன்சர் கிடைக்குது? தட் இஸ் 11/9ன்னு போட்டுட்டு மாடுலஸ் போட்டுட்டு என்ன எழுதுறது? a + b த ஹோல் பவர் 4, x + y த ஹோல் பவர் 4 டிவைட் பை a - b ஹோல் பவர் 6. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இதை மாடுலஸ்குள்ளே போட்டுருங்க. பயிற்சி 3.7 கொஸ்டின் நம்பர் 2 கீழ்காணும் கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4x² + 20x + 25. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? √4x² + 20x + 25ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இந்த ரூட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள இருக்கக்கூடிய இந்த பல்லுறுப்பு கோவையை நம்ம முதல்ல காரணிப்படுத்திக்கலாம். ஓகே. அதை 4x² + 20x + 25 போட்டுட்டேன். ரைட். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த x² கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் 1 இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் போடலாம். பட் இங்கே இருக்கிறது 4 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 4 கொண்டு போயிட்டு இங்கே இந்த மூலங்களினுடைய பெருக்கல்ல கொண்டு போயிட்டு அதை பெருக்கிக்கணும். ஓகேவா? அப்போ 4 × 25 என்னன்னு கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். அப்போ நாமளா ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரை கூட்டுனா இந்த +20யும் அடுத்தது அதை பெருக்குனா ஸோ 100ஐயும் கொடுக்கணும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான 2 நம்பர்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் 10 10 தான். ஸோ 10யும் 10யும் கூட்டினா 20, 10யும் 10யும் பெருக்குனா 100. ஓகே. ரைட். இப்போ 4x² பதில் அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் இந்த 20x தான் நம்ம இப்போ 2ஆக பிரித்து எழுதணும். என்னவாக இங்கே கிடைச்சது இல்லையா? இந்த 2 10ஆக பிரித்து எழுதணும். அதை 10x 10xன்னு பிரித்து எழுதிட்டு இந்த 25 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இந்த 4x² இந்த 4 2 × 2ன்னு போடலாம். அடுத்தது x² x × xன்னு போடலாம். இந்த 10xஐ இப்போ இங்கே 2xன்னு வருது இல்லையா? அந்த வடிவத்தில் எழுதணும். அப்போ 5 × 2xன்னு போடுங்க. ப்ளஸ் இப்போ இந்த 10xஐ ஸோ 5 × 2xன்னு போட்டிங்கன்னா அடுத்தது இந்த 25ன்னு தான் போடணும். இது எக்காந்த கூட இந்த 100ஆக மாற்றி இங்கே போட்டுறாதீங்க. இங்கே மட்டும்தான் இந்த 100 நம்ம யூஸ் பண்ணணும். பட் இங்கே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே 25 தான் வரணும். இப்போ 5 × 5 தான் 25 தரும். ஓகே. ஆல்ரெடி இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 5 வர மாதிரி இதையும் நீங்கள் பிரிச்சுக்கணும் இந்த 25. ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே 2x இருக்குது, இங்கேயும் 2x இருக்குது. அப்போ அதை காமனாக வெளியிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ 2x. அப்போ 2x எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? 2x + 5ன்னு இருக்கும். அது இங்கே போட்டாச்சு. ஸோ இதே போல் இங்கே வரணும். அப்படி வரணும்னா இங்கே யார் எடுக்கணும்? 5 தான் வெளியில் எடுக்கணும். அப்போ 5 இங்கேயும் 5 வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2x + 5 கிடைக்கும் இல்லையா? அதான் நான் இங்கே போட்டேன். ரைட். இப்போ இங்கே பாருங்க, இங்கே 2x + 5, இங்கேயும் 2x + 5. அப்போ 2x + 5 பொதுவாக எடுத்துட்டோன்னா என்ன கிடைக்கும்? 2x + 5ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ இது 2 டைம் வந்திருக்கனால ஸோ 2x + 5 த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம்.
ரூட்டுக்குள்ள நம்மளுடைய கொஷின்ஸை நம்ம எழுதிக்கலாம். அப்படியே 4x² + 20x + 25க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கே கண்டுபிடிச்சி வச்ச தட் இஸ் 2x + 5 த ஹோல் ஸ்கொயர் போடுவோம். போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் இருக்குது. ஸோ வர்க்கமூலத்துக்கு இந்த ரெண்டுக்கும் அடிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் 2x + 5. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். பயிற்சி 3.7 கொஸ்டின் நம்பர் 2 கீழ்காணும் கோவைகளின் வர்க்க மூலம் காண்க. செகண்ட் கொஸ்டின் 9x² - 24xy + 30xz - 40yz + 25z² + 16y². root of 9x² - 24xy + 30xz - 40yz + 25z² + 16y² கொடுத்துட்டாங்க. ரைட், இப்போ இதனுடைய வர்க்கமூலம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இப்போ இதில் பாருங்களேன், x² இருக்கு, அடுத்தது xy இருக்கு, அடுத்தது xz இருக்கு, அடுத்தது yz இருக்கு. நல்லா பாருங்க, இந்த x², இங்கே y², இங்கே z². அது மட்டும் இல்லாமல் அதோட காம்பினேஷனும் இருக்கு. தட் இஸ் xy, xz, yz. சரி, அப்போ நம்ம இதை எப்படி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். தட் இஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலாவை பார்த்துருக்கோம் இல்லையா. இங்கே பாருங்க, இட் இஸ் a² + b² + c² + 2 × ab + 2 × ac + 2 × bc. இந்த ஃபார்மேட்டில் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், a + b + c the whole squared அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் இப்போ அப்படியே நீங்கள் வந்து மேலே யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 9x² எடுத்துக்கலாம். ஸோ 9x² எப்படி எழுதலாம், ஸோ 3 × 3 9. அப்புறம் இந்த x² x × xன்னு எழுதுவோம் இல்லையா. அப்புறம் என்ன பண்ணுறோம்னா 3x, அப்புறம் இந்த 3x இதனுடைய காம்பினேஷன் எழுதுங்க. ஸோ 3x × 3x, அப்போ 3x² போடுமா. இது கிட்டத்தட்ட a² அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது, 24xy தானே. ஓகே ரைட். இப்போ இங்கே மெயினாக இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே பாருங்களேன் 3xனுடைய காம்பினேஷனாக எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதலாம். எப்படின்னா 3×24 எழுதலாம் இல்லையா. ஆமாம், அடுத்தது xyயை அப்படியே நீங்கள் இப்போ போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இந்த 3ஐயும் xையும் போட்டோன்னா கிட்டத்தட்ட இந்த a அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு 3x கிடைச்சிடும் இல்லையா. ஸோ அதனால் 3x ஒரு பக்கமும் அடுத்தது 8y ஒரு பக்கமாகவும் பிரித்து நம்ம அதை ரெண்டையும் பெருக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த 3x அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் இந்த 8y வந்து 2 × 4yன்னு எழுதுங்க. ஏன் அப்படி எழுதுறோம்னா நாம் என்ன பார்த்துருக்கோம், 2 × ab அப்படிங்கிற காம்பினேஷன் வரணும் இல்லையா. இப்போ இங்கே ஏங்கிற இடத்துல 3x நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது இந்த 8yங்கிறது அப்படியே நம்ம பின்னு வச்சுக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம 2 வந்தாகணும். அப்போ தான் 2 × ab அப்படிங்கிற காம்பினேஷன் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 4y 2 × 4yன்னு போட்டு ஸோ 2 × 3 × 4yன்னு போட்டுக்கலாம். ரைட், அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் இருக்குன்னா அப்போ 3xன்னு வந்துடணும். ஓகே, அடுத்து ஜெட்டுங்கிறது புதுசு, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸ் ஜெட்னு வந்ததுனால நம்ம இது எப்படி இருக்கணும், இது எப்படி இருந்திருக்கணும், ஸோ 2ac இருக்கணும் இல்லையா. ஆமாம், அப்போ 2 அப்படிங்கிற காம்பினேஷன்லேயே வந்தாகணும். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 30ங்கிறத 3 × 10 x × zன்னு போடலாம். இப்போ இந்த 3x எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே போட்டேன். அடுத்து இந்த 10z மட்டும் என்ன பண்ணலாம், ஸோ 2 × 5zன்னு பிரிக்கலாம். ஓகே ரைட், அப்படி பிரிச்சதுக்கப்புறம் என்ன எழுதுவீங்க, தட் இஸ் 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஸோ 2 × 3x × 5z. ஓகேவா, இது எப்படி இருக்குது, a × c அப்படிங்கிற காம்பினேஷனில் எழுதியிருக்கோம். ரைட், அடுத்தது பாருங்கள் 40yz. இது எப்படி எழுதலாம், தட் இஸ் 4 × 10ன்னு எழுதுங்க. yz அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், ஏன் 4 வந்துச்சு, ஏன்னா நம்ம தான் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ஒய்க்கு பக்கத்தில் 4 தான் வரணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதன் மூலயமா அப்படி பண்ணிட்டோம். ரைட், இப்போ இந்த 10z நம்ம என்ன பண்ணலாம், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். தட் இஸ் 2 × 5z. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 5z பார்த்துட்டோம். அதனால 2 × 5zன்னு போட்டோம்னா அப்போ என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. அடுத்து 4y × 5z. தட் இஸ் இது எப்படி இருக்குது, 2 × ஸோ b × c அப்படிங்கிற காம்பினேஷனில் கொண்டு வந்துடுறோம். ரைட், அப்போ மிச்சம் என்ன இருக்குது, தட் இஸ் 25z². ஸோ அப்போ 25z² பதிலாக என்ன எழுதலாம், 5 × 5 z × z. இப்போ 5z × 5z, அப்போ அது 5z² மாறிடும். நெக்ஸ்ட் இந்த 16y² இருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணலாம், ஸோ 4 × 4 y × ya. அப்போ இந்த 4yயும் இந்த 4y காம்பினேஷனில் எழுதுனீங்கன்னா 4y the whole square வந்துருச்சு. ஓகே, இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கொயரோ இல்லை 2 × somethingோ கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அதுக்கான சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே மேலே எழுதியிருக்கிற அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது அப்படியே நான் இங்கே வந்து கீழே எழுதிக்கிட்டேன் இந்த இடத்துல. இப்போ இந்த 9x² - 24xy + 30xz இந்த மாதிரி ஷஃப்லிங்கில் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த x², இந்த z², இந்த y², இது எல்லாம் வந்து என்னன்னா x² y² z² அப்படின்னு பக்கம் பக்கமாக கொண்டு வந்துடுறேன். அப்போ பாருங்க, ஸோ 3 அப்போ பாருங்க என்ன வருது, 9x² 25z² + 16y² வந்தாச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த xy xz yz காம்பினேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் -24xy
பிளஸ் 30xz மைனஸ் 40yz. ரைட். இப்போ 9x² பதிலாக என்ன எழுதலாம்? தட் இஸ் இங்கே பார்த்தோம் இல்லையா 3x the whole square, அதான் நான் இங்கே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த 25z² பதிலாக என்ன போடலாம்? ஸோ 5z the whole square போடலாம், அதுவும் போட்டாச்சு. அடுத்து 16y² பதிலாக இங்கே பார்த்துருக்கோம் 4y the whole square, அதுவும் இங்கே போட்டாச்சு. ரைட். இப்போ அடுத்து 24xyக்கு பதிலாக என்ன போடலாம்? ஸோ இங்கே தான் பார்த்துருக்கோம் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 4y. ஸோ 2 பெருக்கல் 3 பெருக்கல் 4yன்னு போட்டாச்சு. அடுத்து 30க்கு பதிலாக என்ன போடலாம்? 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5z, அதையும் நான் இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் இந்த 40yzக்கு பதிலாக இது அப்படியே இந்த காம்பினேஷன் 2 பெருக்கல் 4y இன்ட்டு 5z எழுதிருங்க. அப்போ இந்த 3x the whole squareங்கிறது நமக்கு என்ன ஃபார்மேட்டில் தெரியுது? தட் இஸ் a squared அப்படின்ட்டோம். 5z the whole squareங்கிறது b squared அப்படின்ட்டோம். அடுத்தது 4y the whole squareங்கிறது c squared அப்படின்ட்டும் தெரியுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 2 பெருக்கல் 3x பெருக்கல் 4y, இதில் நமக்கு ஒரு சந்தேகம் எழுது. என்னன்னா இங்கே பாருங்க, இது மைனஸ் இருக்கு, இங்கே பிளஸ் இருக்கு, அண்ட் இங்கே மைனஸ் இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? தட் இஸ் இந்த உள்ள இருக்கக்கூடிய xy அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த மைனஸுக்கும் பொதுவாக எது இருக்குன்னு பாருங்க. தட் இஸ் எக்ஸ் ஒய், இங்கே ஒய் இசட். அப்போ எது பொதுவாக இருக்கு? அப்போ ஒய் தான் பொதுவாக இருக்கு. அப்போ அந்த ஒய் தான் என்ன பண்ணியிருக்கும்? தட் இஸ் அதை மைனஸாக மாற்றிருக்கும் இல்லையா? ஓகே ரைட். ஸோ நீங்கள் இது ஜஸ்ட் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு போடுங்க. பட் அந்த பி ஆனது இப்போ இங்கே பாருங்க -4y மாற்றிருக்கும். அது எப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அந்த காம்பினேஷன் நீங்கள் பார்க்கும்போது அந்த ப்ளஸ் மைனஸையும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. இது எக்ஸுக்கு மைனஸ் வருமா, ஒய்க்கு மைனஸ் வருமா, ஜட்டுக்கு மைனஸ் வருமான்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட். அடுத்தது இது 2 இன்ட்டு 3xங்கிறது ஏ, அடுத்தது 5zங்கிறது சி, அடுத்தது 2 இன்ட்டு பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே -4y அப்படின்னு இருக்கு. அது என்னவா இருந்திருக்கணும்? இங்கே பிக்கு பதிலாக -4y போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த 5z தான் நமக்கு என்னது? ஸோ சி. ஓகே ரைட். இப்போ இந்த a² + b² + c² + 2ab + 2ac + 2bcக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? a + b + c the whole squareன்னு தெரியுமல்லவா? ஸோ அந்த ஃபார்மேட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? தட் இஸ் 3x, அடுத்து பிக்கு பதிலாக -4y, அடுத்து சிக்கு பதிலாக 5z. ஸோ இது அப்படியே நீங்கள் இங்கே எழுதுங்க. தட் இஸ் a + b + c அப்படின்ட்டு. ரைட். அப்படி எழுதுனா என்ன வருது? 3x ப்ளஸ் ஆஃப் -4y + 5z the whole squareன்னு வருது. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறும்? தட் இஸ் மைனஸாக மாறும். அப்போ 3x -4y + 5z the whole squareன்னு மாறிடும். இப்போ இந்த ரூட்டுக்கு இப்போ இந்த 9x² + இதுக்கு பதிலாக நம்ம இப்போ கண்டுபிடிச்சதை கொண்டாந்து இந்த ரூட்டுக்குள்ளே போடணும். ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் என்ன எப்படி வரும் பாருங்க. ஸோ ரூட்டுக்குள்ள 9x² - 24xy + 30xz - 40yz + 25z² + 16y² is equal to root of என்னன்னு எழுதலாம்? 3x - 4y + 5z the whole squareன்னு போடுவோமா? இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? தட் இஸ் இந்த ரூட்டுக்கும் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைக்குது? ஸோ இந்த மாடுலஸ் சிம்பிள்குள்ள நீங்கள் என்ன எழுதணும்? 3x - 4y + 5z. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.7 கொஸ்டின் நம்பர் 2 கீழ்காணும் கோவைகளின் வர்க்க மூலம் காண்க. தேர்ட் கொஸ்டின் 4x² - 9x + 2 பெருக்கல் 7x² - 13x - 2 பெருக்கல் 28x² - 3x - 1. 4x² - 9x + 2, 7x² - 13x - 2 மற்றும் 28x² - 3x - 1 இது எல்லாத்தையும் பெருக்கிட்டு ஸோ அதுக்கு வர்க்கமூலம் எடுத்தால் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸோ இதுக்கு தனியாக காரணிப்படுத்திட்டு அப்புறம் நான் டோட்டலாக அதுக்கு வர்க்கமூலம் எடுக்க போகிறேன். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் அதான் போட்டிருக்கேன். தட் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இதை போட்டேன். தட் இஸ் 4x² - 9x + 2. ரைட். இப்போ இந்த x²க்கு முன்னாடி என்ன இருக்கு? 4. ஸோ இது 1 இருந்ததுன்னா அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். பட் இந்த மாதிரி 4 இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதை கொண்டு போயிட்டு இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மூலங்களுடைய பெருக்கல்ல கொண்டு போயிட்டு பெருக்கிக்கணும். ஸோ என்ன கிடைக்கணும்? ஸோ தட் இஸ் 2 பெருக்கல் 4 என்ன கிடைக்கும்? தட் இஸ் 8. ஓகே. அப்போ நாமளா ஒரு 2 நம்பர்ஸ் எடுக்கணும். அந்த 2 நம்பரு கூட்டுனா -9ஐயும் பெருக்குனா 8ஐயும் தரணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னது? -8 -1. ஸோ -8ஐயும் 1ஐயும் கூட்டி பாருங்க. ஸோ -9x கிடைச்சது இல்லையா? ஸோ அப்போ அந்த -9x தான் நம்ம என்ன பண்றோம்? 2ஆ பிரிச்சு எழுதிக்கிறோம். -8 -1 அப்படின்ட்டு. ஓகே. அப்போ இந்த 4x² 4x² இந்த -9xக்கு பதிலாக -8x -1xன்னு எழுதிட்டு இந்த 2 அப்படியே தான் எழுதணும். எங்கேயாவது இங்கே கொண்டாந்துட்டு 8 போடணுமே அப்படின்னு போட்டுறாதீங்க, தப்பா போயிடும். ரைட். இப்போ இந்த 4 எப்படி பிரிக்கலாம்? தட் இப்போ இந்த 4x² எப்படி பிரிக்கலாம்? 4 பெருக்கல் x பெருக்கல் x அண்ட் மைனஸ். இப்போ இந்த 4x வர மாதிரி இதை பிரிக்கணும். ஸோ அப்போ 2 பெருக்கல் 4x. அடுத்தது இந்த 1 பெருக்கல் x அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 2 ஓர் 2 அதாவது 1 வர மாதிரி பண்ணோம்னா நம்ம பொது எடுக்கலாம். அதுக்காக தான். ரைட். இப்போ இங்கே பாருங்க, இங்கே 4x இங்கே 4x இருக்கு. அப்போ இதை வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? x - 2.
ஸோ அதான் இங்கே போட்டேன். அடுத்தது இங்கே பாருங்க, ஸோ -1 வெளியில் எடுங்க. எடுத்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ். இங்கே ப்ளஸில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கும், ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துடுறோம். அப்போ மிச்சம் ஒரு மைனஸ் இங்கே இருக்கும், அதான் இங்கே போட்டாச்சு. அடுத்து 2 இருக்கும், அப்போ x - 2. ஸோ ஆக்சுவலி இதில் இருக்கிற மாதிரி இங்கே வரணும், அந்த பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஓகே, அப்போ இங்கே x - 2, இங்கே x - 2 பொதுவாக இருக்குது. அப்போ அதை தூக்கி வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், 4x - 1, அதான் இங்கே போட்டாச்சு. ரைட், அப்போ டோட்டலாக இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இங்கே இருக்கிறத கொண்டு வந்து போடலாம், அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம 7x² - 13x - 2க்கு நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது என்ன இருக்குது, 7x² - 13x - 2 அல்லவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல் இந்த 7 கொண்டு போயிட்டு இந்த 2ஆல் பெருக்குங்க, என்ன கிடைக்கும் நமக்கு. ஸோ நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 7 × -2 = -14. அப்போது நாமளா ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரானது கூட்டுனா -13ஐயும் பெருக்குனா -14ஐயும் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்ன, -14 + 1 தான். ஸோ அப்போ அந்த -13 நம்ம எப்படி பிரிச்சிடணும், -14 + 1ன்னு பிரிக்கணும். அதுக்காக தான் இதை பார்க்குறோம். ரைட், இப்போ இந்த 14 வந்து நீங்கள் இங்கே போடுங்க, ஃபர்ஸ்ட்டில் போடுங்க. ஏன்னா அப்போ தான் இங்கே பாருங்கள் 7ஆம் வாய்ப்பாடால் நம்ம அதை பிரிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது. இல்லைனா நம்ம 1 கூட இங்கே போடலாம், பட் அதை விட 14 போட்டால் நமக்கு ஈஸி. அதனால தான் நம்ம 14 ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டாக்டிஸ், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 1 ஃபஸ்ட்டு போடுறதா இல்லை இந்த 14 ஃபஸ்ட்டு போடுறதாங்கிறதுலாம் நீங்கள் தான் வந்து மைண்டில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ரைட், இப்போ பாருங்கள், ஸோ 7x² அப்படியே போட்டுக்கோங்க. -13xக்கு பதிலாக -14x + 1x போட்டுட்டு இந்த -2 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த 7x² எப்படி பிரிக்கலாம், 7 × x × x, 14x 2 × 7x, 1x 1 × x, 2 1 × 2ன்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இங்கேயும் 7x இங்கேயும் 7x இருக்கு. அப்போ 7x காமனாக எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், x - 2. ஸோ அதான் இங்கே போட்டேன். அடுத்தது +1 எடுத்துருங்க வெளியில். அப்போ என்ன கிடைக்கும், x - 2. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இங்கே x - 2 இங்கே x - 2. அப்போ அதை பொதுவாக எடுங்க. அப்போ என்ன கிடைக்குது, மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 7x + 1 கிடைக்குது. அதை அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ அடுத்தது இப்போ என்னது, 28x² - 3x - 1. இப்போ என்ன பண்ணணும், ஸோ நம்ம இந்த 28 கொண்டு போயிட்டு முன்ன சொன்னது போல் -1ஆல் பெருக்கணும். அதான் இங்கே பெருக்கணும், என்ன கிடைக்குது, -28. அப்போது நாமளா ஒரு 2 நம்பரை எடுக்கணும். அந்த 2 நம்பரை கூட்டுனா -3 பெருக்குனா -24 வரணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்ன, -7 +4. இது நிறைய டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரைட், இப்போ நம்ம அந்த 7 முன்னாடி போடணுமா இல்லை 4 முன்னாடி போடணுமாங்கிறது நம்ம யோசிச்சுக்கணும். 7 போட்டால் 7 × 28ன்னு தெரியும். அப்போ நம்ம எடுக்கிறது ஈஸி, பொது எடுக்கிறது ஈஸி. 7 கொண்டாந்து முன்னாடி போட்டோம்னா ஸோ நம்மளுக்கு பொதுவானது, அதான் 7 × 28 இருக்கு இல்லையா, அப்போ பொதுவானது எடுக்கிறது ஈஸி. அதான் பர்பஸ்க்காக 28x² இந்த -3x -7x + 4x - 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ 28 எப்படி பிரிக்கலாம், 4 × 7. இந்த x² x × x அண்ட் 7x 1 × 7 x. அடுத்து இந்த 4x 1 × 4 அந்த 1 வந்து 1 × 1 இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ எது பொதுவாக இருக்குன்னு பாருங்க, இங்கே 7x இங்கேயும் 7x பொதுவாக இருக்கு. அப்போ அதை வெளியில் எடுங்க, என்ன கிடைக்கும், 4x - 1. அதான் இங்கே போட்டாச்சு. அடுத்தது +1 அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் 4x - 1 அப்படியே வரும். அதனால +1 வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா ஒரு டைம் 4x - 1ங்கிறது அதே தான். அதனால அதை நம்ம 1 வெளியில் எடுத்துடலாம். ரைட், ஸோ இப்போ 4x - 1 இங்கேயும் 4x - 1. அப்போ அதை வெளியில் எடுத்தீங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது, 7x + 1. ஸோ அதை இங்கே போட்டுருங்க. இப்போ கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம், ஸோ இந்த ரூட்டுக்குள்ள இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த 4x² - 9x + 2க்கு பதிலாக ரூட்டுக்குள்ள x - 2 × 4x - 1. இந்த 7x² - 13x - 2க்கு பதிலாக x - 2 × 7x + 1. அடுத்தது இந்த 28x² - 3x - 1க்கு பதிலாக 7x + 1 × 4x - 1 போட்டோமா. இப்போ பாருங்க, x - 2 போலவே இன்னொன்று இருக்கு. அப்போ இது 2 டைம் நம்ம இங்கே x - 2 the whole square போடலாம். அடுத்தது 4x - 1 2 டைம் இருக்கு. அப்போ 4x - 1 the whole square போடலாம். அடுத்து 7x + 1 பாருங்க 2 டைம் இருக்கு. அப்போ அதையும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், தட் இஸ் வர்க்கமூலம்னு இருந்துச்சுன்னா, ஸோ ஒவ்வொருடைய எக்ஸ் இல்லாத ஒய் அதனுடைய மாறியினுடைய அடுக்குலையும் 2 இருந்துச்சுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் x - 2 பெருக்கல் 4x - 1 பெருக்கல் 7x + 1. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.7 கொஸ்டின் நம்பர் 2 கீழ்காணும் கோவைகளின் வர்க்க மூலம் காண்க. ஃபோர்த் கொஸ்டின் 2x² + 17 × 6x + 1 பெருக்கல் 3 × 2 x² + 4x + 2 பெருக்கல் 4/3 x² + 11 × 3x + 2. பாருங்க, தட் இஸ் 2x² + 17 × 6x + 1 பெருக்கல் 3/2 x² + 4x + 2 4/3 x² + 11/3x + 2. இதுக்கெல்லாம் வர்க்கமூலம் பார்க்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ரூட் எடுத்தாச்சு. ரைட், இப்போ பாருங்க, இது தனி பல்லுறுப்புக்கோவை, இது ஒரு பல்லுறுப்புக்கோவை, இது ஒரு பல்லுறுப்புக்கோவை.
இதை முதல்ல நம்ம காரணிப்படுத்தணும். ஓகே, காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இங்க ஃபர்ஸ்ட்ல இதை மட்டும் நான் இங்க எழுதியிருக்கேன். எழுதுறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, டினாமினேட்டர்ல இங்க 6 மட்டும் இருக்கு, இங்க எதுவுமே இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கேயும் அந்த 6 கொண்டு வரணும் இல்லையா, ஏன்னா அதுதானே மீசியமாவாக இருக்கு. அப்படி கொண்டாடணும்னா இங்க மேலையும் அதை 6ஆல பெருக்கணும். ஸோ அப்ப 2 பெருக்கல் 6 என்னன்னு கிடைக்கும், இங்க இப்படியே போட்டுக்கோங்க, 2 பெருக்கல் 6 x². அடுத்தது இங்க 6 இருக்கும்போது இங்க 17x. ஓகே, பிளஸ் இங்க 1 பெருக்கல் 6 அப்படியே போட்டுட்டு இதை ஒரு பொதுவான வகுத்தல் கீழே போட்டுக்கோங்க. இப்ப இங்க தனித்தனியா பிரிஞ்சிருந்தது, இங்க நம்ம பொதுவான வகுத்தல் கீழே கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்ப 6 2 என்ன 12, 12x² பிளஸ் 17x அப்படியே போட்டுக்கோங்க, பிளஸ் 6 6 அப்படியே போட்டாச்சு. ரைட், டிவைடட் பை 6. இது அப்படியே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் காரணிப்படுத்துறது எப்படின்னு சொல்றேன். ஓகே ரைட், இப்போ இது பாருங்க, இது அப்படியே நான் இங்க போட்டுக்கிட்டேன். ரைட், இப்போ இங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லலாம். தட் இஸ் இங்க என்ன இருக்கு, 2 இருக்கா, அப்ப இங்கேயும் கீழே 2 கொண்டு வரணும், இங்கேயும் 2 கொண்டு வரணும். அப்ப மேலேயும் 2ஆல பெருக்கணும். பெருக்கனா பாருங்க, 3x² பிளஸ் 4 × 2x பிளஸ் 2 × 2 டிவைட் பை 2. இப்போ இந்த 4ஐயும் 2ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும், தட் இஸ் 8x. அதான் இங்க போட்டாச்சு. 2 பெருக்கல் 2 4 போட்டாச்சு, டிவைட் பை 2 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், அடுத்தது என்ன இருக்குது, தட் இஸ் 4/3 x² பிளஸ் 11/3 x பிளஸ் 2. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட், இப்போ என்ன பண்ணணும், ஸோ இங்கே 3 3 அப்படின்னு வந்துருச்சு, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ இதை 3ஆல் நம்ம என்ன பண்ணணும், கீழே பெருக்கிக்கணும். அதே போல் இங்கேயும் 3ஆல் பெருக்கிக்கணும். ரைட், அப்போ பெருக்கினா என்ன கிடைக்குது பாருங்க, ஸோ தட் இஸ் 4x² பிளஸ் 11x பிளஸ் 2 பெருக்கல் 3. இந்த 2 பெருக்கல் 3ங்கிறது என்னவா மாறிடுறீங்க, 6/3 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ணலாம், ஸோ இந்த 1/6, இந்த 1/2, இந்த 1/3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க, மேலே இருக்கிறத எடுத்துட்டு காரணிப்படுத்தலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த 12x² பிளஸ் 17x பிளஸ் 6 மட்டும் நான் இங்கே தூக்கி போட்டேன். ரைட், இப்போ பாருங்க, ஸோ 12x² அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 17 இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம பிரிக்கலாம், தட் இஸ் இங்கே பாருங்க, இப்போ இங்கே x²க்கு முன்னாடி என்ன இருக்கணும், 1 இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து மூலங்களினுடைய பெருக்கல்ல கொண்டு போயிட்டு இன்னொரு டைம் பெருக்கிக்கணும். ரைட், என்ன ஆகும், 12 6 எவ்வளோ, 72. அதான் இங்கே போட்டாச்சு. அப்போ ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 12 6 பண்ணனா 72 கிடைக்குது. அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இந்த முன்னாடி இருக்குல்லையே, இது மூலங்களின் கூடுதல், இது வந்து மூலங்களின் பெருக்கல் பலன். ஸோ மூலங்களின் கூடுதல் என்ன இருக்கு, 17. அப்போ நாமளா ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும், அந்த 2 நம்பரை கூட்டுனா 17 வரணும், பெருக்குனா 72 வரணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் யாரு, 8 9 தான். ரைட்டா, அப்போ இந்த 17x நம்ம என்ன பண்ணணும், 8x பிளஸ் 9x பிரிக்கணும். ஓகே, அப்போ இந்த 12x² அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 17x 8x பிளஸ் 9x பிரிச்சுட்டு அடுத்து இந்த 6 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ பாருங்க, இந்த 12x²க்கும் 8xக்கும் என்ன காமனா இருக்க முடியும், 4ஆம் வாய்ப்பாடு தான். அப்போ அதனால நான் என்ன பண்ண போறேன், ஸோ 3 பெருக்கல் 4x இன்ட்டு எக்ஸ்ன்னு போடுறேன். இந்த 8x 2 பெருக்கல் 4xன்னு போட்டுக்கிறேன். ஓகே ரைட், இப்போ இங்கே பாருங்க, 9க்கும் 6க்கும் என்ன பொது இருக்க முடியும், 3ஆம் வாய்ப்பாடு தான். அப்போ 3 பெருக்கல் 3x 3 பெருக்கல் 2ன்னு போட்டாச்சு. ரைட், இப்போ பாருங்க, இங்கேயும் 4x இங்கேயும் 4x காமனா இருக்கனால அதை நான் பொதுவாக எடுத்தேன்னா என்ன கிடைக்கும், ஸோ 3x பிளஸ் 2ன்னு கிடைக்கும். அதான் இங்கே போட்டாச்சு. இதே போலவே இங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன எடுக்கணும், 3ஐயும் எடுங்க வெளியில. அப்போ 3 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 3x பிளஸ் 2. இப்போ பாருங்க, இங்கேயும் 3x பிளஸ் 2, இங்கேயும் 3x பிளஸ் 2. அதை பொதுவாக எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 4x பிளஸ் 3. ஸோ அதான் இங்கே போட்டாச்சு. அப்போ டோட்டலாக ஸோ இங்கே இருக்கக்கூடிய 12x² பிளஸ் 17x பிளஸ் 6க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், தட் இஸ் 3x பிளஸ் 2 இன்ட்டு 4x பிளஸ் 3 டிவைட் பை 6. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ தட் இஸ் இந்த 3x² பிளஸ் 8x பிளஸ் 4/2 இருக்கு இல்லையா, அந்த 2 அப்படியே விட்டுருங்க. இந்த 3x² பிளஸ் 8x பிளஸ் 4 நான் இங்கே கொண்டாந்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ இங்கே எழுதியிருக்கேன் 3x² பிளஸ் 8x பிளஸ் 4 நீங்கள் எழுதிட்டேன். ரைட், இப்போ என்ன பண்ணணும், 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும். ஸோ அதான் இங்கே நான் பெருக்கிட்டேன். ஸோ 12 கிடைக்குது. அப்போ நாமளா ஒரு 2 நம்பர் எடுக்கணும், அந்த 2 நம்பரை கூட்டினா 8 கிடைக்கணும், பெருக்கினா 12 கிடைக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்ன, 6 2 தான், வேற என்ன. அதனால நம்ம இப்போ என்ன பண்றோம், 3x² பதிலா அப்படியே போட்டுக்கோங்க, 6x 8x 6x பிளஸ் 2xன்னு பிரிங்க. அடுத்து 4 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இந்த 3x² எப்படி பிரிக்கலாம், 3 பெருக்கல் x பெருக்கல் x 6x, இந்த 3 இருக்கிறதுனால ஸோ 2 பெருக்கல் 3x அண்ட் இந்த 2x அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ இந்த 4 2 பெருக்கல் 2 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ பாருங்க, எதெல்லாம் காமனாக இருக்குது, ஸோ தட் இஸ் இங்கேயும் 3x இங்கேயும் 3x இருக்குது. ஸோ 3x எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், x பிளஸ் 2. ஸோ அதான் இங்கே போட்டாச்சு. ப்ளஸ் 2 வெளியில் எடுங்க, அப்போ என்ன கிடைக்குது, x பிளஸ் 2. ஸோ அதான் இங்கே போட்டாச்சு. அப்போ இங்கே x பிளஸ் 2 இங்கே x பிளஸ் 2 காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்து போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 3x பிளஸ் 2. ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக இங்கே இதுக்கு பதிலாக தானே இப்போ கண்டுபிடிச்சோம், அது என்ன கண்டுபிடிச்சோம், x பிளஸ் 2 3x பிளஸ் 2 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 4x² பிளஸ் 11x பிளஸ் 6க்கு பதிலாக நம்ம இதை இங்கே போட்டேன். ஸோ அதை காரணிப்படுத்தலாம். ஓகே, 4x². அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ 4ஐயும் 6ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும், 24. ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் 6ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும், 24. அப்போ
நாமள ஒரு 2 நம்பர் எடுக்கணும், அந்த 2 நம்பரை கூட்டினா 11 பெருக்குனா 24 கிடைக்கணும். நமக்கு தெரியும் 8 3 24, அதை கூட்டினாலும் நமக்கு என்னது 11 வரும். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ 4x² ப்ளஸ் 11x 2ஆக பிரிங்க. தட் இஸ் 8x ப்ளஸ் 3xன்னு பிரிச்சுட்டு 6 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த x² எப்படி பிரிக்கலாம்? 4 பெருக்கல் x பெருக்கல் x. அடுத்தது இங்கே 4 வந்ததுனால இந்த 8 வந்து 4ஓட காம்பினேஷன் எழுதணும் அப்படின்னா 2 பெருக்கல் 4x ப்ளஸ் இங்கே 3 6 இருக்குது. அப்போ 3ஆம் வாய்ப்பாடு எடுக்கலாம் தானே ரெண்டுக்கும் பொதுவாக. அப்போ 3x ப்ளஸ் 2 பெருக்கல் 3ங்கிறது 6 கொடுக்கும். இப்போ பாருங்கள் இங்கே 4x இங்கேயும் 4x காமனாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? x ப்ளஸ் 2. அடுத்தது ஸோ ப்ளஸ் 3 எடுங்க. 3 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ x ப்ளஸ் 2. ரைட். இப்போ இங்கே x ப்ளஸ் 2 x ப்ளஸ் 2 பொதுவாக இருக்குது. அப்போ x ப்ளஸ் 2 பொதுவாக எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4x ப்ளஸ் 3. ஸோ அப்போ இங்கே 4x ப்ளஸ் 11x ப்ளஸ் 6க்கு வேலை என்ன போடலாம்? x ப்ளஸ் 2 இன்ட்டு 4x ப்ளஸ் 3/3ன்னு போடலாம். அப்போ ரூட்டுக்கெல்லாம் இது இருக்குது இது இருக்குது இது இருக்குது. இதுக்கு வேலையாக நம்ம இந்த இது இருக்கிறது இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிடலாம் தானே. ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். தட் இஸ் இப்போ என்ன பண்ணலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ ரூட்டுக்குள்ளே என்னெல்லாம் போடலாம் பாருங்கள். இப்போ இந்த ரூட்டுக்குலாம் இது எல்லாத்தையுமே போடுங்க. ஸோ இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே போடுங்க. தட் இஸ் 3x ப்ளஸ் 2 இன்ட்டு என்ன போடலாம்? 4x ப்ளஸ் 3 வகுத்தல் என்ன? 6. இந்த 6 வந்து நான் என்ன எழுதுறேன்னா 2 பெருக்கல் 3 எழுதிக்கிறேன். ஓகே. அடுத்தது இப்போ எல்லாமே பெருக்கல் தானே. அப்போ அது பெருக்கலே அப்படியே போடுங்க. என்ன கிடைக்கும்? தட் இஸ் இங்கே இருக்கிறது போடுங்க. தட் இஸ் x ப்ளஸ் 2 இன்ட்டு 3x ப்ளஸ் 2 டிவிஷனில் என்ன எழுதணும்? தட் இஸ் 2. அடுத்தது என்ன இருக்குது? தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய இது எழுதுங்க. தட் இஸ் x ப்ளஸ் 2 இன்ட்டு 4x ப்ளஸ் 3 வகுத்தல் என்ன எழுதணும்? தட் இஸ் 3. ஓகே ரைட். இப்போ என்ன கொண்டு வரலாம்? தட் இஸ் அதே நீங்கள் ரூட்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க. ரூட்டில் போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் தட் இஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 2 வந்து எத்தனை டைம் இருக்குது பாருங்கள்? 2 டைம் இருக்கா? ஸோ அப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். 3x ப்ளஸ் 2 டைம் இருக்குது. ஸோ அதனுடைய அடுக்கை நான் உயர்த்திடுறேன். அதே போல் 4x ப்ளஸ் 3 பாருங்கள் 2 டைம் இருக்கா? ஸோ அப்போ 4x ப்ளஸ் 3 the whole squared. ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? x ப்ளஸ் 2 டைம் இருக்குது. ஸோ அதையும் போடுங்க. x ப்ளஸ் 2 the whole squared. ஓகே. டிவிஷனில் என்ன போடலாம்? தட் இஸ் இங்கே 2 இங்கேயும் 2 டைம் இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர். அடுத்து 3 பாருங்கள் 2 டைம் இருக்குது. அப்போ 3 2 ஸ்கொயர் போடுங்க. ரைட். இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள். தட் இஸ் இப்போ இந்த ரூட்டுக்கு இந்த 2 எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஓகே. இந்த ரூட்டுக்காக இந்த 2 இந்த 2 அடுத்து இந்த 2 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸோ மாடுலஸ்குள்ளே எழுதிக்கோங்க. தட் இஸ் என்ன வரும்? 3x ப்ளஸ் 2 இன்ட்டு 4x ப்ளஸ் 3 இன்ட்டு x ப்ளஸ் 2. ஸோ வகுத்தல்ல 2 3 6 இருக்கு இல்லையா? ஸோ வகுத்தல்ல 6 போட்டுக்கோங்க. ஸோ இது நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.